அப்படியே அப்படியே இறக்குனீங்கன்னா அதெல்லாம் கவர்ந்து போக வேண்டியதான். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கார்த்திக் ஒப்சிட்டிப்பாளையத்துலேருந்து. இன்றைக்கி நான் ஈரோடு சிஐ மகேந்திரா ஷோரூமில் தான் பேசிகிட்டு இருக்கிறேன். ஒரு ஆஃப் ரோட் வெஹிக்கிள் தாங்க உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். எஸ், ரீசெண்டாக லான்ச் பண்ண தார் ராக்ஸுங்க. ஸோ பிளேஸுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க, நமக்கு க்ரீனிஷாகவும் அண்ட் சின்ன சின்ன குண்டும் குழியுமா தாங்க இருக்கும். ஸோ அதெல்லாமே நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு அது பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இன்றைக்கி நான் உங்களுக்காக கொண்டு வந்துருக்கிறது பார்த்தீங்கன்னா 2 வீல் டிரைவ் வெஹிக்கிள்ங்க. ஸோ 2 வீல் டிரைவ் இந்த மாதிரி ஒரு ஆஃப் ரோட் கண்டிஷனில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றதையுமே நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஓகே, தார் ராக்ஸ் பொறுத்தளவுங்க டோட்டலி டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்டுங்க. தாரை கம்பேர் பண்ணும்போது ஒரு புதுசாக நமக்கு கிளைட் பிளாட்ஃபார்ம் அப்படின்ற புது பிளாட்ஃபார்மை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ தாருக்கும் அண்ட் இதுக்கும் ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்குதுங்க. தார் அப்படின்றது ஒரு காம்பேக்டான சைஸில் நமக்கு 4x4 இருக்கிற ஒரு வெஹிக்கிள்ங்க. ஸோ அதை அடுத்த லெவலுக்கு அப்கிரேட் பண்ணி கொண்டு வந்தது தான் இந்த தார் ராக்ஸுங்க. இதோடைய வீல் பேஸ் ஆகட்டும், லென்த் ஆகட்டும் டோட்டலாகவே சேஞ்ச் ஆயிருக்குங்க. ஓகே, இந்த வெஹிக்கிளோடைய இன்ஜின்ஸ் பற்றி பேசிடலாம். இன்ஜின்ஸ் பொறுத்தளவு நமக்கு பெட்ரோல் அண்ட் டீசல் 2 விதமான இன்ஜின் ஆப்ஷன்ஸில் அவைலபிளாக கொடுத்துருக்காங்க. பெட்ரோலை பொறுத்தளவு நமக்கு எம் ஸ்டாலின் இன்ஜின் ப்ரொவைட் பண்ணிக்கிறாங்க. அதுவே இப்போ நம்ம கொண்டு வந்துருக்கிற டீசலை பொறுத்தளவு நமக்கு ஹெம் ஹாக் இன்ஜினுங்க. அண்ட் பெட்ரோலில் நமக்கு 2 வீல் டிரைவ் மட்டும் தான் அவைலபிளாக கொடுத்துருப்பாங்க. அண்ட் டீசலில் மட்டும் தான் நமக்கு 2 வீல் டிரைவ் ப்ளஸ் நமக்கு 4 வீல் டிரைவ் 2 ஆப்ஷனோடைய அவைலபிளாக கொடுத்துருக்காங்க. தென் டிரான்ஸ்மிஷன் பொறுத்தளவு நமக்கு பெட்ரோலில் நமக்கு 6 ஸ்பீட் மேனுவல் அண்ட் 6 ஸ்பீட் டார்க் கன்வெர்ட்டர் கொடுத்துருக்காங்க. டீசலில் சேம் நமக்கு 6 ஸ்பீட் மேனுவல் அண்ட் 6 ஸ்பீட் டார்க் கன்வெர்ட்டர்லையுமே நமக்கு அவைலபிளாக கொடுத்துருக்காங்க. தென் இந்த வெஹிக்கிளுடைய கலர் ஆப்ஷன்ஸ் பொறுத்தளவு இப்போ நம்ம பார்த்துருக்கிற இந்த ஒயிட், பிளாக், ப்ரௌன், கிரே, டீப் ஃபாரஸ்ட், ரெட் அண்ட் ப்ளூ அப்படின்ற மொத்தமாக 7 கலர்ஸில் அவைலபிளாக கொடுத்துருக்காங்க. அதுலேயும் எஸ்பெஷலாக எனக்கு இந்த ஒயிட் கலர் ரொம்ப பிடிச்சிருக்குதுங்க, பார்க்கவே நல்லா இருக்குதுங்க. ஓகே, இந்த வெஹிக்கிளுடைய ப்ரைஸ் ரேஞ்சை பற்றி பேசிடலாம். இந்த வெஹிக்கிளுடைய ப்ரைஸை பொறுத்தளவு நமக்கு எக்ஸோரூம் ப்ரைஸ் பேசிக் மாடல் 12.99 லட்சங்க, கிட்டத்தட்ட 13 லட்சம்னு சொல்லலாம். அதுவே டாப் எண்ட் மாடலோடைய எக்ஸோரூம் ப்ரைஸ் பொறுத்தளவு 22.50 லட்சங்க, 22 லட்சங்க. இந்த AX7L டீசல் 2 வீல் டிரைவோடைய எக்ஸோரூம் ப்ரைஸ் பொறுத்தளவு 18.99 லட்சங்க. அதுவே இதோடைய ஆன்ரோட் ப்ரைஸ் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 24 லட்சம் வரைக்கும் இருக்குதுங்க. இந்த AX7L 2 வீல் டிரைவ் டீசலை டோட்டலாகவே நம்ம ரிவ்யூ பண்ணிடலாம். ஓகே, சென்டர் ஃப்ரண்ட்டில் நமக்கு தார் ராக்ஸ் கிரில்ல பார்த்துங்களேன், நமக்கு அந்த ஸ்கூயரி ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. 1 2 3 4 5 6 மேலே ஒரு 6 கீழே ஒரு 6 கொடுத்துருக்காங்க. பார்க்கவே அந்த ப்ரீமியம் லுக்கை கொடுக்குன்னு தான் சொல்லலாம். கிட்டத்தட்ட நமக்கு அந்த ஜீப் ரேகுலரை ஞாபகப்படுத்துன்னு சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமாகவே கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஹனிகோம் இன்ஸ்பை டிசைன் கிரில்லுமே கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குதுங்க. ஏர் வென்டிலேஷன் எல்லாம் தாராளமாக போயிட்டு வரும். அது போக நமக்கு ஃப்ரண்ட்டில் 360 கேமரா கொடுத்துருக்காங்க. தென் மகேந்திராவோட பேஜிங் வந்துடுதுங்க. பானட் டிசைன்லாம் பார்த்துங்க, எவ்வளோ பெருசு, நல்ல ஹார்ட் ஸ்டீல்ஸாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதாவது ஹைட் இன்ஸ்டைல் ஸ்டீல்ஸ் யூஸ் பண்ணிக்கிறாங்க. விண்ட்ஸில் வைப்பர்ஸ் வித் வாஷர்ஸ் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க. தென் ஒரு ஆஃப் ரோடு வெஹிக்கிளுக்கு அதுவும் இந்த பட்ஜெட்டில் ADAS லெவல் 2 ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. எஸ், நமக்கு அந்த லேன் கேமராவுமே வந்துடுதுங்க. தென் ஃப்ரண்ட்டில் ரொம்ப முக்கியமாக ஹெட்லாம்ப்ஸுங்க. ஹெட்லாம்ப்ஸ் பொறுத்தளவு நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு எல்இடியில் கொடுத்துருக்காங்க. சி ஷேப்பில் எல்இடி டிஎல்ஸ் வந்துடுதுங்க. ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுவுமே நமக்கு எல்இடி. அது போக நமக்கு இண்டிகேட்டருக்குமே நமக்கு ஒரு எல்இடி கொடுத்துருக்காங்க, சூப்பராக இருக்குதுங்க. தென் அது போக கீழே ஃபாக் லேம்ப்ஸுங்க. ஃபாக் லேம்ப்ஸ் பொறுத்தளவு நமக்கு இதுவுமே எல்இடி தான் கொடுத்துருக்காங்க. அது போக நமக்கு ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சர்ஸ் பார்த்தீங்கன்னா 2 ப்ரொவைட் பண்ணிக்கிறாங்க. 2 பக்கமே வந்துடுதுங்க. ஸோ சேஃப்டி ஆஸ்பெக்டில் பெட்டராக தான் பண்ணி கொடுத்துருக்காங்க. பம்பரை பொறுத்தளவு நமக்கு பிளாக் கலர் ப்ளஸ் நமக்கு அந்த மெட்டல் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. ஓவரால் ஃப்ரண்ட் சைடில் இருக்கிற ஃபீச்சர்ஸ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தென் கீழே பேக்கேஜிங் எல்லாமே பாருங்களேன், எந்த விதத்துலையுமே இது தட்டாதுங்க. ஸோ அந்தளவுக்கு நல்லா ஹைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃப்ரண்ட்டில் நமக்கு அந்த டோயிங் ஹூக்குமே வந்துடுதுங்க. தென் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த தார் ராக்ஸுக்கு வாட்டர் வெய்டிங் கேப்பபிலிட்டி கிட்டத்தட்ட 650 mm ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஒரு நல்ல வாட்டர் வெய்டிங் கேப்பபிலிட்டின்னு சொல்லலாங்க. அதாவது ஒரு சின்ன வாய்க்காலாக இருந்தாலுமே அசால்ட்டாக உள்ளே விட்டு எடுக்கலாங்க. அந்தளவுக்கு நல்லா இம்ப்ரூவ் பண்ணி இதோடைய கேப்பபிலிட்டியை கொடுத்துருக்காங்க. சூப்பராகவே இருக்குதுங்க பார்க்குறதுக்கு. தென் ஓவரால் இந்த வெஹிக்கிளுடைய லென்த்தை பொறுத்தளவு 4428 mmங்க. இதோடைய வீல் பேஸ் பாருங்கள் எவ்வளோ லென்த்தாக இருக்குதுன்னு. கிட்டத்தட்ட ஒரு MPV செக்மெண்ட்டில் கூட இந்த அளவுக்கு வீல் பேஸ் கொடுக்குறது இல்லைங்க. 2850 mm வீல் பேஸ் கொடுத்துருக்காங்க. தென் சைடில் நமக்கு அட்ராக்டிவாக தெரிகிறது இதோடைய வீல்ஸுங்க. வீல்ஸ் பொறுத்தளவு நமக்கு அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. 19 inches அலாய் வீல்ஸுங்க இந்த டாப் லெவல் வேரியண்ட்டுக்கு. இதோடைய டயர் செக்ஷன்ஸ் பொறுத்தளவு 255/60 செக்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் டிஸ்க் பிரேக் வந்துடுதுங்க. ஆக்சுவலி இந்த அப்டேட்டுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் இதோடைய சஸ்பென்ஷன் தாங்க. எஸ்பெஷலாக இவங்க இந்த தார் ராக்ஸ்க்கு சஸ்பென்ஷனில் ஏகப்பட்ட ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் நமக்கு மேக்பிரசன் செட்ஸ் ப்ளஸ் நமக்கு காயில் ஸ்ப்ரிங் கொடுத்துருக்காங்க. பட் இதில் நமக்கு அந்த FDD ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. தென் ஃப்ரண்ட் ஃபெண்டரில் நமக்கு இண்டிகேட்டர்ஸ் வந்துடுதுங்க. SUVக்கே உண்டான அந்த கிளாடிங் கொடுத்துருக்காங்க. இதுவுமே நல்ல ஒரு ரகடான லுக்கை கொடுக்குதுங்க. ஃபுட் ஸ்டெப்புமே வந்துடுதுங்க. பிளாக் வித் அந்த சில்வர் கலர் ஃபினிஷிங்கில் தார் ராக்ஸ் அப்படின்றத மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. அண்ட் ORVM பொறுத்தளவு நமக்கு மேட் பிளாக் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. அதுலேயுமே நமக்கு அந்த தார் அப்படின்ற பேட்ஜிங்கை பார்க்க முடியுது. தென் ரொம்ப முக்கியமாக இந்த தார் ராக்ஸ்க்கு 360 கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு மிரர்லேயுமே வந்துடுதுங்க.
தென் மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு ஹாட் டாப் தான் கொடுத்துருக்காங்க. தென் இந்த ராக்ஸில் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த ஹாட் டாப் தாங்க. நமக்கு தாரில் பார்த்தீங்கன்னா நமக்கு கன்வெர்டபிள் டைப் கொடுத்துருந்தாங்க, தென் ஹாட் டாப் கொடுத்துருந்தாங்க. அதில் கொடுத்துருக்கிற ஹாட் டாப் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபைபரில் கொடுத்துருந்தாங்க. பட் இந்த தார் ராக்ஸில் நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டீலே கொடுத்துருக்காங்க. தென் மேலே பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம், ஒரு ஆஃப் ரோடு வெஹிக்கிளுக்கு பேனரோமிக் சன்ரூஃப் யாருமே நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க. பட் இந்த தார் ராக்ஸ் லெவலுக்கு மஹிந்திரா நல்லாவே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல வியூ ஆகட்டும், நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லாவுமே இருக்குதுங்க. ஓகே, இந்த டோர்ஸில் நமக்கு பாடி கலர் கிடையாதுங்க, நமக்கு மேட் பிளாக் ஃபினிஷிங் தான் கொடுத்துருக்காங்க. மற்றபடி நமக்கு 5 டோருங்க. ஸோ அதனால் நமக்கு ஆஸ் யூஷுவல் நமக்கு ரியர் டோர் ஹேண்டில் இந்த இடத்துல வந்துடுதுங்க. தென் டோர் தட்டுமே செம்மையாக இருக்குதுங்க. தென் இந்த வெஹிக்கிளுடைய கிரவுண்ட் கிளியன்ஸ் பொறுத்தளவு நமக்கு 228 mm ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஒரு நல்ல கிரவுண்ட் கிளியன்ஸ் சொல்லலாம். ஸோ ஆஃப் ரோடெலாம் நீங்கள் தாராளமாக எங்கே வேணால் தூக்கிட்டு போகலாங்க. தென் ஆல் வீல் டிஸ்க் பிரேக் அப்படின்றது இந்த டாப் லெவல் வேரியண்ட்டுக்கு ப்ரொவைட் பண்ணிக்கிறாங்க. தென் ரியர் பேசஞ்சருக்கு நல்ல ஒரு பெரிய வியூ கொடுக்குறதுக்கு நமக்கு ஒரு பெரிய கிளாஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு வியூவுமே நமக்கு கிடைக்குங்க. தென் அடுத்து ரியர் ப்ரொஃபைலுங்க. இந்த தார் ராக்ஸோடைய ரியர் ப்ரொஃபைல் பாருங்கள், இப்படி தாங்க இருக்குது. ஓகே, ரியரை பொறுத்தளவு நமக்கு ஸ்டாப் லைட்ஸ் யூஸ்வலாகவே வந்துடுதுங்க. அது போக நமக்கு விண்ட்ஷீல்டில் டிஃபாகர்ஸ், வைப்பர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸ்பேர் வீலுமே நமக்கு அவுட் சைடில் தான் ஃபிட் பண்ணியிருக்காங்க. இதோடைய சைஸுமே சேம் 19 inches வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. 255/60 செக்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. இதில் கேமரா எங்கேன்னு காண தேடாதீங்க, இதில் சென்டர் ஹப்லேயே கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல கேமரா வந்துடுதுங்க. அது போக நமக்கு சி ஷேப்பில் நமக்கு எல்இடி டெயில் லேம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் நமக்கு இண்டிகேட்டர் ஃபங்க்ஷனுமே வந்துடுதுங்க. கீழே பம்பர்ஸ் பொறுத்தளவு நமக்கு பிளாக் வித் அந்த மெட்டல் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சர்ஸ் நமக்கு 2 ப்ரொவைட் பண்ணிக்கிறாங்க. தென் கீழே பேக்கேஜிங் எல்லாமே பார்த்துக்குங்க. ஓகே, ரியர் சஸ்பென்ஷன் பொறுத்தளவு பென்டலிங்னு சொல்லலாம் அண்ட் மல்டிலிங்னு சொல்லலாம். ஸோ அந்த சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் நான் சொல்ல வர விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, FDD அப்படின்ற ஒரு விஷயம் ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதாவது ஃப்ரீக்வன்சி டிபெண்டன்ட் டேம்பிங்க. இதோடைய ப்ராசஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு குண்டுங்குழியில் விடும்போது நீங்கள் காரை மெதுவாக விட்டிங்கன்னா ஷாக் அப்சர் வந்து நமக்கு ஃபாஸ்ட்டாக ஆக்ட் ஆகுங்க. அதே நீங்கள் ஸ்பீடாக விடும்போது நமக்கு ஷாக் அப்சர் அப்படின்றது ஸ்லோவாக ஆக்ட் ஆகுங்க. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா, உள்ளே வந்து உங்களுக்கு கம்ஃபர்ட் அப்படின்றது எந்த இடத்துலையுமே மிஸ் ஆகாதுங்க. அதாவது அந்த பம்ப் ஆகிறது, உங்களுக்கு தூக்கி போடுறது, அந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாமே இந்த தார் ராக்ஸ் லெவலுக்கு வராதுங்க. எஸ்பெஷலி இந்த சஸ்பென்ஷன் அந்த இந்த FDD கொடுத்ததால. ஓகே, ஆல்மோஸ்ட் நம்ம எக்ஸ்டீரியர் ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டோம். உள்ளே போய் இன்டீரியர் ஃபீச்சர்ஸை பார்த்துடலாம். ஓகே, இந்த வெஹிக்கிளுக்கு நம்ம ஸ்மார்ட் கீ கொடுத்துருக்காங்க. இதில் நமக்கு லாக், பூட் ஓப்பன், அன்லாக் வந்துடுதுங்க. ப்ளஸ் நமக்கு ஃப்ளிப் கீயாவுமே கொடுத்துருக்காங்க. நம்ம ஜஸ்ட்டு கிட்டே போயிட்டு அன்லாக் பண்ணோம்னா போதுங்க, அன்லாக் ஆகிடுது. டிரைவர் சைட் டோர் வியூ பார்ப்போம். டிரைவர் சைட் டோர் பார்த்தீங்களா நல்லா வைடாக ஓப்பன் ஆகுதுங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 80 to 90 degree வரைக்குமே ரீச் ஆகுதுங்க. டிரைவர் சைட் டோர் வியூ பார்க்கும்போது அந்த ப்ரீமியம்னஸை என்னால் ஃபீல் பண்ண முடியுதுங்க. நமக்கு பிளாக் வித் அந்த லைட் பெய்ஜ் கலர் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. நமக்கு அன்லாக் சுவிச்சஸ் க்ரோமில் வந்துடுதுங்க. ஸோ இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சாஃப்ட் டச் மெட்டீரியல் யூஸ் பண்ணிக்கிறாங்க, நல்லா இருக்குதுங்க. ப்ளஸ் நமக்கு அந்த ஸ்டிச்சஸ்மே பார்த்தீங்கன்னா அந்த லைட் பெய்ஜ் கலர் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. ஹார்மான் கார்டன் மியூசிக் சிஸ்டம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் நமக்கு 2 ட்விட்டர் வந்துடுதுங்க. அது போக ஆல் டோர் ஸ்பீக்கருங்க. மொத்தமாக 9 ஸ்பீக்கர் ஹார்மான் கார்டன் மியூசிக் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. வாட்டர் பாட்டில் ஹோல்டர்ஸ் வந்துடுதுங்க. தென் மிரர் கண்ட்ரோல் எல்லாமே நமக்கு பவரில் கொடுத்துருக்காங்க. நமக்கு ஃபோல்டபிள், அதாவது நமக்கு மேனுவல் ஃபோல்ட் ப்ளஸ் நமக்கு ஆட்டோ ஃபோல்டு ஃபங்க்ஷனுமே நமக்கு வந்துடுதுங்க. சென்ட்ரல் லாக்கிங் சுவிச்சஸ், பவர் விண்டோ சுவிச்சஸ் வந்துடுதுங்க. தென் டோர் பேட்ஸ் பொறுத்தளவு நமக்கு பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. வாட்டர் பாட்டில் ஹோல்டர்ஸ் அண்ட் ஸ்பீக்கர்ஸ் வந்துடுதுங்க. டயர் ப்ரெஷிங்கோட ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, டிரைவர் சீட்டோட அட்ஜஸ்ட்மெண்ட் பொறுத்தளவு நமக்கு 6-way பவர் அட்ஜஸ்டபிள் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் ரொம்ப முக்கியமாக சீட்ஸுங்க. சீட்ஸை பொறுத்தளவு நமக்கு லெதரேட் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஐவரி கலர்லிங்க, கிட்டத்தட்ட நம்ம லாங்குவேஜில் சொல்லணும்னா லைட் பெய்ஜ் கலரில் கொடுத்துருக்காங்க. காரோட பேஜிங் கொடுத்துருக்காங்க அண்ட் வென்டிலேட்டட் சீட் ஃபங்க்ஷன் இருக்குதுங்க. ஸோ நமக்கு அந்த ஹோல்ஸ் போட்டே கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் நமக்கு லெதர் ஸ்டிச்சஸுமே வந்துடுது. 6 airbag அப்படின்றது ஸ்டாண்டர்டாக கொடுக்குறாங்க தார் ராக்ஸ் லெவலுக்கு. ஸோ நம்ம இந்த டாப் லெவல் வேரியண்ட்டுக்குமே கொடுத்துருக்காங்க. அட்ஜஸ்டபிள் ஹீட்டர்ஸுமே நமக்கு 2 ப்ரொவைட் பண்ணிக்கிறாங்க. தென் இது நீங்கள் 4x4 போகும்போது உங்களுக்கு அந்த மோச்சா ப்ரௌன் கலர் இன்டீரியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பட் இந்த 2 wheel டிரைவுக்கு கொடுக்கல, ஃபியூச்சரில் கண்டிப்பாக கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கலாம். ஸோ இதுக்குமே கொடுத்துருந்தா இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். சின்ன சின்ன ஸ்டெயின்ஸ் ஆனால் அப்படியே தெரியுது. ஸோ ஃபியூச்சர் அப்டேட்டில் இதையுமே மாற்றி கொடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இன்டீரியர் பார்ப்போம். இந்த தார் ராக்ஸ் 2 wheel டிரைவ் AX7L வேரியண்ட்டோடைய இன்டீரியர் டேஷ்போர்ட் வியூ பாருங்கள், இப்படி தாங்க இருக்குது. தென் இதில் ஃபீச்சர்ஸ் பார்க்கும்போது ஓகே, இந்த வெஹிக்கிளுடைய இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பொறுத்தளவு நமக்கு 10.25 inches கொடுத்துருக்காங்க. அதாவது நமக்கு XUV 700 கொடுத்துருப்பாங்க இல்லையா, சேம் டிஸ்பிளே அப்படியே நமக்கு இந்த தார் ராக்ஸுமே ப்ரொவைட் பண்ணிக்கிறாங்க. இதில் ஃபீச்சர்ஸ் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு மினி இன்ஃபர்டைன்மெண்ட் சொல்லாங்க. ஸோ அந்தளவுக்கு வேலிடான ஃபீச்சர்ஸ் நிறையா இந்த மல்டி இன்ஃபர்மேஷன் டிஸ்பிளே வழியாகவே பார்த்துக்கலாங்க. ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணுற பட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ரைட் சைடில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதை ப்ரெஸ் பண்ணி இதில் இருக்கிற ஃபீச்சர்ஸ் எல்லாமே பார்த்துக்க முடியுங்க. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த டீசல் வெஹிக்கிள் அப்படின்றதால அந்த டெஃப் லெவல் இண்டிகேஷன் காமிக்குது. அது போக நமக்கு அந்த ஈகோ சென்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஃபியூல் எக்கனாமி வந்துடுது. தென் அது போக
ஃபியூச்சர்ஸ் பார்க்கும்போது ஃபியூல் இன்ஃபர்மேஷனில் இது எல்லாமே இருக்குது. வெஹிக்கிள் இன்ஃபர்மேஷனில் பார்த்துட்டிங்கன்னா டைப் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம் இருக்குது. ஸோ அதுக்குண்டான டெம்பரேச்சர்ஸு, பவர் அண்ட் டார்க்கு, ஏகப்பட்ட ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் காம்பஸ் எல்லாமே வந்துடுதுங்க. தென் அது போக நேவிகேஷன் எல்லாமே நம்ம இதிலேயே பார்த்துக்கலாங்க. டிரைவர் அசிஸ்டன்ஸ் வந்துடுதுங்க. டிரைவர் அசிஸ்டன்ஸில் ஒன்றும் இல்லைங்க, அந்த அடாஸ் லெவல் 2 ஃபீச்சர்ஸ் தாங்க. ஸோ அதுக்குண்டான ஃபீச்சர்ஸ் எல்லாமே நம்ம இதில் பார்த்துக்கலாம். ஸோ செட்டிங்ஸில் டிரைவர் அசிஸ்டன்ஸ் வந்துடுதுங்க. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஆட்டோ எமர்ஜென்சி பிரேக்கிங், லேன் கீப் அசிஸ்டன்ட், ஹை பீம் அசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க, டிராஃபிக் சைன் ரெகக்னேஷன். ஸோ இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுவே நீங்கள் ஆட்டோமேட்டிக் போகும்போது இதில் இன்னும் 7 ஃபீச்சர்ஸ் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகி வருங்க. ஓகே, இன்னொரு முக்கியமான விஷயம்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் 4x4 நீங்கள் அடாஸ் லெவல் எடுக்கும்போது ஸ்மார்ட் பைலட் அடிஷ்னலாக ஆட் ஆகி வருங்க. பட் அது மேனுவலாக அது பண்ண முடியாது. ஸோ அதனால தான் இதுக்கு கிடையாது. தென் அடுத்து ரொம்ப முக்கியமாக ஸ்டீரிங் வீலுங்க. ஸ்டீரிங் வீல் பொறுத்தளவு 3 ஸ்போக் ஸ்டீரிங் வீல் கொடுத்துருக்காங்க. ஃப்ளாட் பாட்டம் ஸ்டீரிங் வீல் தாங்க. சென்டரில் மகேந்திராவோட லோகோ வந்துடுதுங்க. ஏர்பேக் கொடுத்துருக்காங்க. நமக்கு லெஃப்ட் சைடில் ஸ்டீரிங் கண்ட்ரோல் ஸ்விட்சஸ், வாய்ஸ் கமாண்டிங் இதெல்லாமே வந்துடுதுங்க. இதுலேயுமே பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த சில்வர் ஃபினிஷிங் ஒன்று ட்ராவல் ஆகுதுங்க. ரைட் சைடில் நமக்கு அந்த க்ரூஸ் கண்ட்ரோல் ஸ்விட்சஸும் அண்ட் டிஎஃப்டி கண்ட்ரோல் பண்ணுற பட்டன்ஸுமே வந்துடுதுங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த மெட்டல் ஃபினிஷிங் ப்ளஸ் நமக்கு அந்த பியானோ பிளாக் ஃபினிஷிங்குமே ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. லெதர் ரேப் ஃபினிஷிங்குமே நமக்கு வந்துடுதுங்க. ஸோ நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாக தாங்க இருக்குது. தென் ஸ்டீரிங்குடைய அட்ஜஸ்ட்மெண்ட் பொறுத்தளவு நமக்கு டில்ட் ஸ்டீரிங் வந்துடுதுங்க. தென் மேலே டேஷ்போர்ட் குவாலிட்டியை பற்றி சொல்லணுங்கிற அவசியமே இல்லைங்க. நல்லா ஒரு ஹார்ட் பிளாஸ்டிக்ஸை யூஸ் பண்ணிக்கிறாங்க. அது போக நமக்கு சாஃப்ட் டச் மெட்டீரியல் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதாவது இந்த வெஹிக்கிளில் எங்கே பார்த்தாலும் ப்ரீமியமாக இருக்கணும், ஒரு ஆஃப் ரோடு வெஹிக்கிள்லேயே ப்ரீமியமான வெஹிக்கிளாக இருக்குன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் R&D பண்ணி கொடுத்துருக்காங்க. சூப்பராகவே இருக்குதுங்க. அதெல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். தென் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏசி வென்ட்ஸ் ஃபினிஷிங் எல்லாமே வந்துடுதுங்க. இதுலேயுமே நம்மளால் அந்த க்ரோம் ஃபினிஷிங்கை பார்க்க முடியுது. தென் ஃபியூல் டேங்க் ஓப்பன் பட்டன், ESP ட்ராக்ஷன் அண்ட் ஹில் வுட் வந்துடுதுங்க. ஃபாக் லேம்ப் பட்டன், ஐடியல் ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் பட்டன், ஹில் டிசன் கண்ட்ரோல் பட்டன், ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சார்ஸை ஆன் ஆஃப் பண்ணுறதுங்க, ஹெட்லேம்ப் லெவல் அட்ஜஸ்டர், கீழே பெடல்ஸ் பார்த்துங்க. தென் அடுத்து ரொம்ப முக்கியமாக இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டங்க. இவங்க டிப்பிக்கலாக மகேந்திரா கொடுக்குற அதே 10.25 இன்ச்சஸ் டச் ஸ்க்ரீன் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. வித் ஒயர்லெஸ் ஆண்ட்ராய்ட் ஆப்பிள் கார்ப்ளே நமக்கு யூஸ்ஃபுல்லாகவே வந்துடுதுங்க. இதில் அவங்களுடைய இன்பில்டான அந்த அட்டர்னாக்ஸ் ஆப் கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணி நீங்கள் கிட்டத்தட்ட 65+ ஃபீச்சர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஏசி ஆன் பண்ணுறது, லைட் ஆஃப் பண்ணுறது, டோர் விண்டோ க்ளோஸ் பண்ணுறது, மேலே பேனோரமிக் சன்ரூஃப் கொடுத்துருக்காங்க, அதை வந்து ஓப்பன் க்ளோஸ் பண்ணுறது, இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் நம்மளால் அதில் யூஸ் பண்ணிக்க முடியும் அண்ட் பார்த்துக்க முடியுங்க. ஸோ வேலிடாகவே கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த கிளைமேட் கண்ட்ரோல் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் பாரில் நமக்கு அந்த எமர்ஜென்சி SOS கொடுத்துருக்காங்க. ரோட் சைடு அசிஸ்டன்ஸ் வந்துடுது, வேலட் மோட், நோட்டிஃபிகேஷன் அண்ட் அது போக ரேடியோ இந்த மாதிரி வந்துடுதுங்க. தென் அது போக பார்த்தீங்கன்னா நியூ ஃபோல்டர், அந்த இன்பில்ட் அலெக்ஸா சொன்னான்ல, ஸோ அதெல்லாமே வந்துருக்குதுங்க. அது போக நமக்கு கிளைமேட் கண்ட்ரோல் எல்லாமே இதிலேயே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். கனெக்டட் ஆப்ஸ் இருக்குது, டாக்குமெண்ட்ஸ், டவுன்லோட் மேனேஜர், தென் அது போக ட்ரைவ் மோட்ஸுங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த ட்ரைவ் மோட்ஸுங்க. இந்த ட்ரைவ் மோட்ஸ் யூஸ் பண்ணும்போது நம்மளுடைய டிரைவிங் டைனமிக்ஸே சேஞ்ச் ஆகுதுங்க. இப்போ ஜிப், ஜூம், ஸ்னோ, மட், சாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 மோட் கொடுத்துருக்காங்க. இந்த ஒவ்வொரு மோடும் நான் சேஞ்ச் பண்ணும்போது இதோடைய டிரைவிங் டைனமிக்ஸ் அந்த ரோடுக்கு தகுந்த மாதிரி மாறுங்க. அதே மாதிரி நமக்கு இதில் நோட்டிஃபிகேஷனுமே காமிக்கும் அண்ட் ஒவ்வொரு டைமே இதில் கலருமே சேஞ்ச் ஆகும். நீங்கள் வேணால் பாருங்கள். இப்போ ஜிப் மோடில் இருக்குது. ஸோ இதோட கலர் பார்த்தீங்களா, இதுலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த ஜிப் மோட் ஆக்டிவேட்னு வந்துருச்சு. இப்போ ஜூம் மோட், இந்த மாதிரியான ரோட்டில் நம்ம இந்த ஜூம் மோட்ஸ் போட்டு ஓட்டிக்க முடியுங்க. ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி டிரைவிங் டைனமிக்ஸ் மாறுங்க. அடுத்து ஸ்னோ மோடுங்க. ஹில் ஸ்டேஷன், காஷ்மீரில் இருக்கிறவங்களுக்குலாம் யூஸ் ஆகுன்னு நினைக்கிறேன். தென் அடுத்து மட் மோடுங்க. இந்த வயல்வெளி, இந்த சேத்துக்குள்ளெல்லாம் போகும்போது கண்ட்ரோல் பண்ணி வண்டி எடுத்துகிட்டு போவோங்க. அடுத்து சேண்டுங்க. இந்த மாதிரி மணல் அதிகமாகிற இடத்துல இதை யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி டிரைவிங் டைனமிக்ஸுமே மாறுங்க. அடாப்ட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. வேலிடாகவும் இருக்குதுங்க. அடுத்து இதோடைய கேமரா குவாலிட்டியை பார்ப்போம். 360 கேமரா கொடுத்துருக்காங்க. அதுக்கு நமக்கு ஃபிசிக்கல் பட்டன்ஸுமே கொடுத்துருக்காங்க. இதுலேயே பார்த்தீங்கன்னா நம்ம இதை ப்ரெஸ் பண்ணும்போது சிங்கிள் டச்சில் நம்மளால் பார்த்துக்க முடியுங்க. இதோடைய கேமரா குவாலிட்டி உண்மையிலுமே நல்லா இருக்குதுங்க. நான் இது வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லைங்க. லைவில் பார்க்கும்போது அதை ஃபீல் பண்ண முடியுது. ரொம்ப நல்லாவே இதோடைய கிளாரிட்டி கொடுத்துருக்காங்க. இதில் ஃப்ரண்ட் சைடு கேமரா வேணால் பார்த்துக்கலாம். தென் சைடில் வேணால் லெஃப்ட் சைடில் வரும், ரைட் சைடில் வேணால் ரைட் சைடில் வந்துடும் அண்ட் ரியரில் பார்த்துக்கலாம். தென் இதில் அடாப்டிவ் கைட்லைன்ஸுமே இருக்குது, தெரியுதுங்களா? சூப்பரான விஷயங்க. ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பிளைண்ட் வியூ மானிட்டருமே இருக்குதுங்க. இண்டிகேட்டர் போடும்போது நமக்கு லெஃப்ட் சைடு இண்டிகேட்டர் போடுறேன். இப்போது நமக்கு பிளைண்ட் வியூ மானிட்டர் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த டிஸ்பிளேல ஷோ ஆகுது, தெரியுதுங்களா? ஸோ நம்ம இதுலேயுமே பார்த்துக்க முடியும். ஸோ வேலிடான ஃபீச்சர்ஸ் நிறையவே கொடுத்துருக்குறாங்க. அது போக நமக்கு இந்த ஆன் ஆஃப் ரேடியோ இதெல்லாமே சிங்கிள் டச்சில் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து ஏசி வென்ட்ஸுங்க. ஏசி வென்ட்ஸ் பொறுத்தளவு நமக்கு இந்த கிளாசி பிளாக் ஃபினிஷிங் ப்ளஸ் நமக்கு அந்த க்ரோம் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. தென் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி சிஸ்டம்ஸ் வந்துடுதுங்க. தென் வென்டிலேட்டர் சீட்டுங்க. டிரைவர் அண்ட் கோ டிரைவர் 2 பேத்துக்குமே வந்துடுது. தென் டிரைவ் மோட்ஸுங்க. ஆல்ரெடி நான் சொன்ன அந்த ஜிப், சாம், ஜூம் அதுக்குள்ள பட்டன்ஸுமே தனியாக கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் நமக்கு அந்த ஏர் பேக் ஆஃப் பண்ணுற பட்டனுமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் சிங்கிள் டிரைவர் போகும்போது நீங்கள் அதை ஆஃப் பண்ணிக்கலாம் வேணும்னா. தென் சென்ட்ரல் ஹசார்ட் ஸ்விட்சஸ் வந்துடுதுங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஒரு டைப் சி போர்ட் 65 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங்கோட கொடுத்துருக்காங்க. தென் அது போக நமக்கு USB போர்ட், தென் ஒயர்லெஸ் சார்ஜிங், தென் ரொம்ப முக்கியமாக 6 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் கீர் பாக்ஸுங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நோட் புக் வைக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. தென்
எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக் ப்ளஸ் நமக்கு ஆட்டோ ஹோல்ட் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. 2 கப் ஹோல்டர்ஸ் வந்துடுதுங்க. தென் ஆம்பஸ்ட் பொறுத்தளவு நமக்கு ஸ்ப்ளிட் டைப்பில் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் நமக்கு ஸ்லைட் டைப்லேயுமே இருக்குது. ஸ்லைட் டைப் வராது, நமக்கு ஸ்ப்ளிட் டைப்பில் கொடுத்துருக்காங்க. உங்களால் ஸ்ப்ளிட்டாக ஓப்பன் பண்ணிக்க முடியுங்க. தென் உள்ள ஸ்பேஸுமே ஓரளவுக்கு பெட்டராக இருக்குதுங்க. தென் கோ பேசஞ்சர் சைடு நமக்கு ஆஃப் ரோட் வெஹிக்கிள் அப்படின்றதால ஃப்ரண்ட்டில் பிடிச்சிக்கிற மாதிரி நமக்கு ஹேண்டில் ஒன்று கொடுத்துருக்காங்க. சூப்பருங்க. தென் அடுத்து க்ளவ் பாக்ஸுங்க. க்ளவ் பாக்ஸ் பொறுத்தளவு ஒரு நல்ல ஸ்பேஸுங்க. அடுத்து மேலே பேசஞ்சர் சைட் சன்செட்ஸ் ப்ளஸ் நமக்கு வேனிட்டி மிரருமே வந்துடுதுங்க. இந்த இடத்துல ஒரு லைட்டுமே நமக்கு ப்ரொவைட் பண்ணிக்கிறாங்க, எல்இடி இல்லைங்க. தென் ரொம்ப முக்கியமாக ஃப்ரேம்லெஸ் IRVMங்க. ஸோ அதுக்குண்டான விஷயங்களுமே வந்துடுது. சென்டரில் நமக்கு எல்இடி லைட் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் அது போக நமக்கு பேனரோமிக் சன்ரூஃப்ங்க. ஒரு ஆஃப் ரோட் வெஹிக்கிளுக்கு பேனரோமிக் சன்ரூஃப் கொடுத்த ஒரே ப்ராடக்ட் கண்டிப்பாக மஹேந்திராவாக தான் இருக்கும். நல்லா இருக்குது பார்த்தீங்களா? அது ஓப்பன் பண்ணி உள்ள காரே நல்லா வெளிச்சமாக இருக்குதுங்க. தென் பேசஞ்சர் சைட்ஸில் நமக்கு வேனிட்டி மிரருடைய ஒரு சன்செட்ஸ், ஒரு எல்இடி லைட் வந்துடுதுங்க. ஃபோல்டபுள் கிராப் ஹேண்டில் வந்துடுதுங்க. 6 ஏர்பேக் அப்படின்றது ஸ்டாண்டர்டாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு A to C பில்லர் கனெக்ட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஹைட் அட்ஜஸ்டபிள் சீட் பெல்ட்ஸுமே நமக்கு வந்துடுதுங்க. தென் பார்த்தீங்களா, நமக்கு ரியர் பேசஞ்சருக்கு ஏறும்போது எந்த ஒரு இடைஞ்சலுமே இருக்கக்கூடாது, ஈஸியாக ஏறணும் அப்படின்றதுக்காக ரியர் டோர் ஹேண்டில்ஸுமே நமக்கு ஃப்ரண்ட்டில் கொடுத்தாங்க, தெரியுதுங்களா? தென் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்கே ஒரு ஹேண்டில் கொடுத்துருக்காங்க, நமக்கு ஃப்ரண்ட் பேசஞ்சருக்கும் கொடுத்துருக்காங்க, டிரைவருக்குமே கொடுத்தாங்க. பார்த்தீங்களா, கொஞ்சம் ஹைட்டான SUV நீங்கள் பிடிச்சி ஏறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சூப்பரான விஷயங்க இதெல்லாம். ஓகேங்க, ஆல்மோஸ்ட் நம்ம ஃப்ரண்ட்டில் இருக்கிற ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டோம். ரியரில் போய் ரியரில் கம்ஃபர்ட் எப்படி இருக்குது, ஃபீச்சர்ஸ் எப்படி இருக்குன்னு நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியுங்க, அந்த SUVக்கே உண்டான அந்த கிளின்ச்சர்ஸுங்க இந்த இடத்துல உங்களால் பார்க்க முடியும். சேம் டைம் நமக்கு அந்த பானட்லையுமே பார்த்தா தெரியுங்க ஃப்ரண்ட்டில் அந்த ஓப்பன் பண்ணுறது. ரியர் ஃபீச்சர்ஸ் பார்த்துடலாம். ஆல்மோஸ்ட் 90 டிகிரி ஓப்பன் ஆகுதுங்க. நல்ல வைடான ஓப்பனிங்க. சேம் டூயல் டோன் தீமில் ஃப்ரண்ட்டில் பார்த்த மாதிரியே கொடுத்துருக்காங்க. பிளாக் வித் அந்த லைட் பேஜ், அதாவது அந்த ஐவரி கலரில் கொடுத்துருக்காங்க. நமக்கு ஹேண்டில் பொறுத்தளவு நமக்கு அந்த மெட்டல் ஃபினிஷிங், குரோம் அன்லாக் ஸ்விட்சஸ், ரியர் பவர் விண்டோ ஸ்விட்சஸ், கிரிப் ஹேண்டில், பிளாஸ்டிக் பேட்ஸ், அது போக நமக்கு சைல்டு சேஃப்டி லாக்குமே கொடுத்துருக்காங்க. ஹார்மன் கார்டனுடைய மியூசிக் சிஸ்டம் வந்துடுதுங்க. நான் ஆல்ரெடி சொன்னேன் 9 ஸ்பீக்கர் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த ஹார்மன் கார்டன் அப்படின்றது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நீங்கள் BMW, பென்ஸு இந்த மாதிரி ப்ரீமியம் லக்ஸுரி காரில் தான் கொடுப்பாங்க. ஸோ மஹேந்திராவில் இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுவும் ப்ரீமியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது போக சின்ன பாக்கெட் ஒன்று கொடுத்துருக்காங்க. தென் ரொம்ப முக்கியமாக ரியர் பேசஞ்சர் சீட்ஸை பார்த்துக்குங்க. சேம் நமக்கு ஃப்ரண்ட்டில் பார்த்த மாதிரி அதே ஐவரி கலரில் கொடுத்துருக்காங்க. அட்ஜஸ்டபிள் ஹெட்ரஸ்ட் நமக்கு 2 வந்துடுதுங்க. சென்டரில் ஒரு ஃபிக்ஸ்டு ஹெட்ரஸ்ட் கொடுத்துருக்காங்க. அது போக நமக்கு ரியர் ஆம்ரெஸ்ட்டுமே ப்ரொவைட் பண்ணிக்கிறாங்க. ப்ளஸ் நமக்கு 2 கப் ஹோல்டர்ஸுமே கொடுத்துருக்காங்க. அது போக 2 ஐசோஃபிக்ஸ் ஹேங்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. 2 குழந்தைகளை உங்களால் பின்னாடி குறை வச்சுக்க முடியுங்க. தென் இதில் நமக்கு அந்த ஸ்லைடிங் ஆப்ஷனுமே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பார்த்தா உங்களுக்கே தெரியும். ஓகே, ரியர் சீட்டில் வந்துருக்கிறேன். இதில் நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரானரி ஃபீச்சர்ஸ் கொடுத்துறாங்க அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஒரு 4x4 அதாவது ஒரு ஆஃப் ரோடு வெஹிக்கிளுக்கு நமக்கு ரியர் சீட் கம்ஃபர்ட்டுக்காக இந்த ரெக்ளைன் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை இப்படி புல் பண்ணிக்கிட்டு இந்த அளவுக்கு நம்மளால் ரெக்ளைன் பண்ணிக்க முடியுங்க. என்னால் இது நம்பவே முடியலைங்க. அந்தளவுக்கு ஒர்த்தாகவும் வேலிடாகவும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு ஆஃப் ரோடு வெஹிக்கிள் தான், ஓரளவுக்கு நம்ம பம்பியாக தான் போகணும் அப்படின்றதுலாம் எதுவுமே கிடையாதுங்க. ஸோ அதெல்லாமே சால்வ் பண்ணி ஒரு நல்ல சஸ்பென்ஷன் கொடுத்து, அது இந்த மாதிரி பேனரமிக் சன்ரூஃப், ரியரில் நமக்கு இந்த ரெக்ளைன் ஃபங்க்ஷன், இதெல்லாம் உண்மையாலுமே நல்லா எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லைங்க. மேக்ஸிமம் இந்தியன் கஸ்டமர் யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அந்தளவுக்கு வேலிடாகவும் ஒர்த்தாகவும் கொடுத்துருக்காங்க. ஸோ சீட் கம்ஃபர்டபுளுமே நல்லா இருக்குதுங்க. சீட்டோடைய லெக் ரூம் தை சப்போர்ட் பாருங்கள், ஹெட் ரூம் பாருங்கள். என்னுடைய ஹைட் ரெஃபரன்ஸ் 5'10". அப்படி இருந்துமே எந்த அளவுக்கு கேப் இருக்குதுன்னு பாருங்கள். இந்த அளவுக்கு கேப் இருக்குதுங்க. 6 ஃபீட் இருக்கிற பர்சனுக்கு வந்தாலுமே கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு 4 இன்ச் பக்கத்தில் கேப் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்தளவுக்கு வேலிடாக இருக்குதுங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த இடத்துல ஒரு கிளிப் ஹேண்டில் கொடுத்துருக்காங்க 2 பக்கமே. சூப்பராக இருக்குதுங்க. 3 பேர்லாம் தாராளமாக கூந்துட்டு போகலாங்க. பெரிய பர்சனாக, அதாவது நல்லா வெல்த்தியான பர்சனாக இருந்தால் 2 பேர் தாராளமாக வரலாங்க. 3 பேருக்கு வரும்போது கொஞ்சம் கன்ஜஸ்டடாக இருக்கும். பட் என்ன மாதிரி ஒரு பர்சனாக இருந்ததுன்னா 3 பேர் அப்படின்றது தாராளமாகவே கூந்துட்டு போகலாங்க. ஓகே, ரியர் ஃபீச்சர்ஸை பார்த்துடலாம். நமக்கு எல்இடி லைட்ஸ் 2 பக்கம் கார்னர்லேயுமே கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் நமக்கு ஃபோல்டபுள் கிராப் ஹேண்டிலுமே 2 பக்கமே வந்துடுதுங்க. தென் பேனரோமிக் சன்ரூஃப் வியூ பாருங்கள், செம்மையாக இருக்குதுங்க. தென் ரியரில் நமக்கு ஏசி வென்ட்ஸ் வந்துடுதுங்க. ஒரு டைப் சி போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, சின்னதாக ஒரு ஸ்பேஸுங்க. தென் ரொம்ப முக்கியமாக இந்த தாராக்ஸுடைய இன்டீரியர் டேஷ்போர்ட் வியூ பாருங்கள், இப்படி தாங்க இருக்குது. செம்ம ப்ரீமியமுங்க. இது 4x4 கார்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. ஸோ அந்தளவுக்கு இது ப்ரீமியம்னஸாக கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த வீக்கோடைய இன்ஜின் ஸ்பெக்ஸ் பொறுத்தளவு நமக்கு 2.2 லிட்டர் எம்ஹாக் டீசல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. டர்போ டீசல் இன்ஜினுங்க. இது அதிகபட்சமாக 172 PS பவரையும் 370 Nm டார்க்கையும் ப்ரொடியூஸ் பண்ணுதுங்க. இந்த வண்டியோடைய மைலேஜ் 10 to 12 km எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதுவே நீங்கள் ஹைவே போகும்போது ஒரு 12 to 15 வரைக்கும் எதிர்பார்க்கலாங்க.
மேலே இன்சுலேஷன் எல்லாமே எதுவும் கொடுக்கல, தேவையும் படாதுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல்மோஸ்ட் நம்ம இந்த தார் ராக்ஸ் இருக்கிற எல்லா ஃபீச்சர்ஸுமே பார்த்துட்டோம் அண்ட் பேசிட்டோம். தார் ராக்ஸ் யாரெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லா டீப் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருக்கிறவங்க, தென் அது போக ஹில் ஸ்டேஷனில் இருக்கிறவங்க, தென் அடிக்கடி அக்கேஷன் டிரைவ் போகிறவங்க, இவங்க மட்டும் இல்லாமல் ஒரு லக்ஸரி கார் 2 கார் வச்சுருக்கிறேங்க, எனக்கு இன்னொரு அடிஷ்னல் கார் வேணும் அப்படிங்கிற பட்சத்துக்கு ப்ரீமியம் ஃபியூச்சர்ஸோட ஒரு 4x4 கார் வேணும்னா கண்டிப்பாக அந்த தார் ராக்ஸ் வர வேறு காரே கிடையாதுங்க. ஸோ அந்தளவுக்கு வேலிடாகவும் ஒர்த்தாகவும் சேஃபராகவுமே இருக்குதுங்க. ஆல்மோஸ்ட் நம்ம ரிவ்யூ பார்த்துட்டோம். இப்போ நம்மகிட்ட இருக்கிறது 2 வீல் டிரைவுங்க. இப்போ நம்ம ஊரில் இருக்கிற ஒரு நார்மலான ஒரு வயல்வெளியில் தான் இருக்கிறேன். ஸோ ஒரு நார்மலான ஒரு ரோட்ஸ்ன்னு சொல்ல முடியாது, அந்தளவுக்கு நல்லா பெருசாக பொலியெல்லாம் இருக்குது. ஸோ இதில் இந்த 2 வீல் டிரைவ் மகேந்திரா தார் ஒரு 4 வீல் டிரைவை கம்பேர் பண்ணும்போது இப்போ நம்மகிட்ட இருக்கிற இந்த 2 வீல் டிரைவே எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றத இந்த வீடியோக்குள்ளே பாருங்கள். அப்படியே இறக்குனீங்கன்னா அவ்வளோ கவர்ந்து போக வேண்டியதான். அப்படியே கீழே போங்க, அப்படியே கீழே போங்க. அப்படியே அந்த மேட்டில் மேலே ஏற்றிட்டு போகிறோம். இதில் வந்து அப்படி இப்படியா இருக்கு, பார்த்து ஆல்மோஸ்ட் டோட்டலாக எல்லாத்தையுமே பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக இதோடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குதுன்னு அசால்ட்டாக மேலே வந்துச்சு பார்த்தீங்களேன். ஸோ 2 வீல் டிரைவே எந்தளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுதுன்னா 4 வீல் டிரைவ் எப்படி இருக்குன்னு நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கள். ஸோ அதுவுமே அப்கமிங் டேஸில் வெஹிக்கிள் வந்தோடனே நான் 4 வீல் டிரைவோட பர்ஃபார்மன்ஸுமே நாங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பிளான் பண்ணிக்கிறோம். ஸோ அதெல்லாமே நம்ம வீடியோவில் பார்க்கலாம். சரிங்க நண்பர்களே, கண்டிப்பாக இந்த கார் ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். மீண்டும் ஒரு கார் ரிவ்யூடன் உங்களை சந்திக்கிறேன்.